கம்பன் புகழ் பாடி கன்னித்தமிழை வளர்த்து வருகிற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களே, துடிப்போடு செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமை சகோதரியார் திருமதி பாரதி அவர்களே, விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, எண்ணச் சிறகடித்து வண்ணத்தமிழை உலகெங்கும் பரப்பி மக்கள் உள்ளங்களிலெல்லாம் நிலைத்த இடம் பெற்றிருக்கிற பேரன்பிற்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய வழக்காடு மன்றத்தின் நடுவர் சொல் வேந்தர் திரு சுகிசிவம் அண்ணா அவர்களே, அவங்க என்னை அக்கான்னு சொன்னாங்க, இல்லை நான் தங்கை, அவர்கள்தான் அண்ணா. நிறுத்த மாட்டீங்க, விட மாட்டீங்களே. ஒரு 2 நாள் 1 நாள் கூட போனால் கூட ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, உண்மையை சொல்லணும்ல. வழக்கினை மறுக்க வந்திருக்கிற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அருமை சகோதரர் முனைவர் திரு மாது அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்னர் ஆய்ந்து அறிந்து புகன்றதாமோ, தன்னியல் சேர் தமிழணங்கின் தவமேதானோ, தசரதனும் ஜனகனுமே தரித்த நோன்போ, விண் அமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும் என்று நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை கவி சக்கரவர்த்தி கம்பரை பாராட்டியுள்ளார். அயன் படைப்பினையும் திருத்தி அழகு செய்திடுவோன், நயம் தெரிந்து நடத்தும் நாடக கவிஞன், இந்திர ஜாலமெல்லாம் கவியில் இயற்றி காட்டிடுவோன், மந்திர சொல்லாலே உள்ளம் மயங்கச் செய்திடுவோன், உலக உண்மைகளை எவரும் உணரக் கூறிடுவோன், அழகிலா கலைகள் உரையும் ஆலயம் ஆக்கிடுவோன், பண்டை தமிழ் மொழியை படித்து பக்குவம் செய்து வைத்தோன், கண்டின் இனிமையெல்லாம் கவியில் கனியக் காட்டிடுவோன், எவரும் போற்றிடவே தமிழில் ராமகதை புனைந்தோன், புவனம் உள் அளவும் எங்கும் புகழ் பரப்பிடுவோன், அணி அணியாக அணிகள் அடுக்கி வைத்திடுவான், மணி மணியாக பொருள்கள் வாரி வழங்கிடுவான், தீது நன்மையெல்லாம் நன்கு தெளியச் சொல்லிடுவான், வாதி பிரதிகளின் வழக்கை வரைந்து காட்டிடுவான், அரக்கர் நின்றறிவான், முனிவர் அகமும் கண்டறிவான், குரக்கின் உள் அறிவான், வேடர் குணமும் நன்கு அறிவான், நன்று செய்த வள்ளல் சடையன் நாமம் இப்புவியில் நின்று நிலவிடவே இடம் அறிந்து அளித்தோன் என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கவி சக்கரவர்த்தியை அற்புதமாக பாராட்டுகிறார். இன்றைய கவிஞர் வைரமுத்து சொல்கிறார், ராப்பகலா பாட்டெழுதி ராஜகவி ஆனவனே, தமிழென்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவனே, சூத்திரம் போல் பாட்டெழுதும் சுகக் கவியே, நான் உனக்கு மன்ஷப்பூ மாலையிட்டால் மரியாதை ஆகாது, இந்திரலோகத்து இளசுகளை தேவரெல்லாம் மோக கிறுக்கெடுத்து 300 முத்தமிட, முத்தமிட்ட கூத்துகளை மூத்த நிலா பார்த்துவிட, இட்ட முத்தத்து எச்சில் கரை அழிக்க, வட்டில் அமுதெடுத்து வாய் கழுவ வாய் கழுவ, வாய் கழுவும் அமுதமெல்லாம் வாய்க்கால் வழியோடி கற்பக மரங்களுக்கு கால் கழுவ கால் கழுவ, கால் கழுவும் சுக வெறியில் கற்பக மரம் பூக்க, அந்த பூக்களெல்லாம் அரும்போட கிள்ளி வந்து வானவில்லில் நார் உரிச்சு வகை வகையாய் மாலை கட்டி, சொல்லரசே நான் உனக்கு சூட்டிவிட வேணுமல்லோ என்று புகழ் மாலை சூட்டினார். இப்படி காலம் காலமாக ஒரே ஒரு நிமிஷம், ஏதாவது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ பொய் தான் நமக்கு ரொம்ப பிடிக்குதே ஒழிய உண்மை நம்ம யாருக்குமே பிடிக்கல. பேசு நடுவர் அவர்களே, கவிஞர் என்று சொன்னாலே பொய் அழகுதான். கவிக்கு பொய் அழகு, அதுதான் கற்பனை. ஆனால் புகழ் மாலை சூட்ட வேண்டும் அவர் என்று சொன்னாரே அது உண்மை.
அதை மறந்துவிடக்கூடாது. இப்படி காலம் காலமாக கவிஞர்கள் கம்பரை பாராட்டி வருகிறார்கள். கம்பனுடைய காப்பியத்திலே கண்ணோடு கண் இணை நோக்கும் கவின்மிகு காதல் உண்டு, வேலோடு வேல் மோதி விளை பகையை வேறறுக்கும் வீரம் உண்டு, வாழ்க்கை பயணத்தை இனிதே தொடர்ந்திட வழிகாட்டும் வாழ்வியல் நெறிகள் உண்டு, உள்ளத்தை நெகிழ்விக்கக்கூடிய உன்னதமான பக்தி உணர்வு உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் சில இடங்களிலே கம்பன் காட்டக்கூடிய மிதவாதம், ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி சொன்னல, வயசாச்சுன்னு சொன்னால் கேட்கணும். சும்மா வயசாகலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், பேசும்போது தாகம் எடுத்தாலே வயசாச்சு அப்படின்னா. நடுவர் அவர்களே, இது தண்ணீர் தாகம் அல்ல, கவி தாகம். ஏன்னா கவிதை தொடர்ந்து வரும்போது தாகம் தன்னால் வந்துடும். இப்போ எந்த மறுப்புமே கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆனால் சில சமயங்களில் பாத்திர படைப்புகளை படைக்கும்போது கம்பர் காட்டக்கூடிய மிதவாதம் குழப்பம் விளைவிக்கிறது என்பதுதான் என்னுடைய வழக்கு. மிதவாதம் என்று சொன்னால் வன்மையாக சொல்ல வேண்டிய இடத்தில் வன்மையாக சொல்ல வேண்டும், அப்படி இல்லாமல் மென்மையாக சொன்னால் அது மிதவாதம். வன்மையாக செயல்பட வேண்டிய இடத்தில் வன்மையாக செயல்பட வேண்டும், அப்படி செயல்படாவிட்டால் அது மிதவாதம். நான் ஒன்றை இந்த இடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மிதவாதம் சரியா தவறா என்பது என்னுடைய வழக்கு அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மாது அவர்களே. மிதவாதம் சரியா தவறா என்பது என்னுடைய வழக்கு அல்ல. ஆனால் கம்பன் காட்டக்கூடிய மிதவாதம் குழப்பத்தை விளைவிக்கிறது என்பதுதான் என்னுடைய வழக்கு. வழக்கு ஒன்றுதான், ஆனால் அதை 3 நிலைகளிலே 3 ஆதாரங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஒவ்வொரு வழக்காக சொல்லலாம் என்று சொன்னால் ஒவ்வொன்றாக விரித்துரைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. முதல் வழக்கை சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், ராவணனுடைய தங்கை சூர்பனகை. அவ எப்படி நடந்து வர்றாங்கிறத எல்லாரும் எல்லா மேடைகள்லையும் சொல்லக்கூடிய